ஹாய், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரெயின் ஸ்டெம்மில் லீசன்ஸ். அதில் வந்து மெடுலா ஒப்ளங்கேட்டாட 2 வகையான லீஸ் சிண்ட்ரோம், மீடியல் மெடுலரி சிண்ட்ரோம், லெட்ரல் மெடுலரி சிண்ட்ரோம்னு 2 வகை பார்த்து முடித்தோம் கடைசியாக. இப்போ வந்து பொன்ஸுக்கு வருவோம். பொன்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பொன்ஸ்ட லீசனில் வந்து பொன்னைன் ஹீமரேஜ், அதே மாதிரி டியூமர் ஆஃப் போன்ஸ், அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆஃப் போன்ஸ்னு 3 வகை இருக்குது. அதில் நம்ம பிரதானமாக பார்க்க போது இந்த டியூமர் ஆஃப் போன்ஸையும் அடுத்து வந்து பொன்னைன் ஹீமரேஜையும் பிரதானமாக பார்ப்போம். அப்போ டியூமர் ஆஃப் போன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பொன்ஸுக்குள்ளே ஏதாவது கட்டிகள் வளர்ந்துச்சின்னு சொன்னால் அதால் என்னென்ன ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும், அதால் என்னென்ன விளைவு நடக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டால் என்னென்ன விளைவெல்லாம் நடக்கும், அதான் டியூமர் ஆஃப் போன்ஸுக்குள்ளே பார்க்க போகிறோம். அதேமாதிரி பொன்னைன் ஹீமரேஜ்னா உங்களுக்கு தெரியும், ஹீமரேஜ்னா பிளட் வெசல் கிளியர். பிளட் வெசல் கிளிஞ்சால் பிளட் சப்ளை இருக்குமா பொன்ஸுக்கு இருக்காது. அதனால் என்னென்ன ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும், அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்ப்போம். சரியாவே இப்போ இன்ஃபெக்ஷன் ஆஃப் போன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இப்போ 2 டியூமர் ஆஃப் போன்ஸையும் பொன்னைன் ஹீமரேஜையும் தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், டியூமர் ஆஃப் போன்ஸ் முதலாவது. அப்போ பாருங்கள், டியூமர்ஸ் ஆஃப் போன்ஸ். டியூமர்ஸ் ஆஃப் போன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், போன்ஸுக்குள்ளே ஏதாவது கட்டிகள், டியூமர்னு என்ன கட்டி வளர்ந்துச்சின்னு சொன்னால் என்ன, அதில் உள்ள போன்ஸில் உள்ள நியூக்ளியஸையோ இல்லாட்டி அதில் கிரேனியல் நேவையோ இல்லாட்டி வந்து அதில் உள்ள ஏதாவது ஸ்ட்ரக்சரையோ என்ன செய்யுமா, பாதிக்குமா. பாதிக்கிச்சா அந்த ஸ்ட்ரக்சரில் என்ன செய்ய போகுதோ வேக்காமல் போகுது. அந்த ஸ்ட்ரக்சர் வேக்காமல் போனால் அந்த ஸ்ட்ரக்சரில் செய்யப்படுற வேலை என்ன செய்ய போகுதோ பாதிக்கப்பட போகுது. சரியா? அப்போ டியூமர் ஆஃப் போன்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படும்னா, முதலாவது சொல்கிறாங்க வந்து ட்ரைஜெமினல் நேவோட மோட்டர் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. என்ன? ட்ரைஜெமினல் நேவோட மோட்டர் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. அது எங்கே இருக்குது? போன்ஸில் தான் இருக்குது. மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நேவ். ட்ரைஜெமினல் நேவ்னா கிரேனியல் நேவ் 5. அப்போ அந்த ட்ரைஜெமினல் நேவோட மோட்டர் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? போன்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ கட்டி வந்தால் இதை பாதிக்குமா. சரியா? அப்போ உங்களுக்கு தெரியும், மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நேவ் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும், மோட்டர் நியூக்ளியஸ்ட வேலை என்ன? ட்ரைஜெமினல் நேவுக்குரிய மோட்டர் நியூக்ளியஸ்ட வேலை என்னென்னா, அந்த அட்டவணை தான் தெரிப்பேன். மஸ்டிகேஷன் சொல்லிடுமா, அதாவது உணவை வந்து மஸ்டிகேஸ் பண்ணுறது, அதாவது சப்புறது, மெல்றது. சரியா? மெல்றது தான் சொல்கிறது மஸ்டிகேஷன். அது வந்து என்ன செய்ய போதோ, அதுக்கு மெல்ற தசைக்கு மஸ்டிகேஷன் மசிலுக்கு வந்து சப்ளை வழங்குறது தான் என்ன, மோட்டர் நியூக்ளியஸ். அதில் வந்து ட்ரைஜெமினல் நேவு தான் என்ன செய்யும், போய் மஸ்டிகேஷன் மசிலுக்கு வந்து என்ன செய்யும், சப்புறத்துக்குரிய வேலையை பார்க்கும். அப்போ இப்போ மோட்டர் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நேவ், அதாவது ட்ரைஜெமினல் நேவோட மோட்டர் நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டால் மோட்டர் அவுட்புட் போகுமா ட்ரைஜெமினல் நேவால் மஸ்டிகேஷன் மசிலுக்கு போகாது. அப்போ மஸ்டிகேஷன் ஒழுங்காக நடக்குமா? நடக்காது. அப்போ மஸ்டிகேஷன் தசைகள் என்ன செய்யும், பலவீனமாகும், அதாவது வீக் ஆகும். சரியா? அதுதான் நடக்கும். இது வந்து எப்படியானது, லீசன் உள்ள பக்கத்துக்கே வரும். உங்களுக்கு தெரியும், கிரேனியல் நேவ் நியூக்ளியை கிரேனியல் நேவால் வார எல்லாமே நான் நேரத்தோட சொன்னது. கிரேனியல் நேவ் டேமேஜ் ஆகுறதால எல்லாம் வாரது என்ன, கிரேனியல் நேவ் கிரேனியல் நியூக்ளியை டேமேஜ் ஆகிறது என்னென்ன, இப்சிலிட்டலுக்குரியது. அப்போ இது என்னதுக்குரியது? இப்சிலிட்டலுக்குரியதுன்னு வரும். அதாவது லீசன் ஏற்பட்ட பக்கத்திலேயே என்ன ஏற்படும், பாதிப்பு ஏற்படும். அப்போ இதால் என்ன பாதிப்பு ஏற்படும்? வீக்னஸ் ஏற்படும். வீக்னஸ் ஆஃப் ஜோ மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீக்னஸ் ஆஃப் ஜோ மசில்னா என்னென்னா, ஜோன்னா மஸ்டிகேஷன் செய்கிற மசில்ஸ், அதாவது மெல்றதுக்கு சப்புறதுக்கு உதவுற மசில் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது ஸ்ட்ரக்சர் என்ன பாதிக்கப்படும்னு சொன்னால், ஃபேஷியல் நேவ் பாதிக்கப்படுமா. அப்போ நான் அந்த அனுப்பின குறுக்குவெட்டு க்ராஸ் செக்ஷன் பிக்சரில் பாருங்கள், ஃபேஷியல் நேவ் வந்து பொன்ஸில் இருக்குது. பொன்ஸில் இருக்குது. சரியா? அப்போ அந்த பொன்ஸில் உள்ள ஃபேஷியல் நேவும் என்ன செய்யப்படும், பாதிக்கப்படுது. அப்போ இந்த ஃபேஷியல் நேவ்னா உங்களுக்கு தெரியும், ஃபேஷியல் நேவ் என்னதுக்கு? ஃபேஷியல் நேவ் தான் இந்த ஃபேஸ் டே எக்ஸ்ப்ரெஷன். அதாவது நீங்கள் சிரிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேஸில் நடைபெற மாற்றங்கள், வெளிப்பாடுகளுக்குரிய எல்லா மோட்டர் அவுட்புட்டும் இந்த ஃபேஷியல் நேவ் மூலமாக தான் என்ன செய்ய போகுது. அப்படி தானே? அப்படின்னு சொன்னால் என்ன, இப்போ இது பாதிக்கப்பட்ட டியூமரால் இந்த ஃபேஷியல் நேவ் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இது என்ன, கிரேனியல் நேவ் சம்மந்தப்பட்டது தானே. அப்போ கிரேனியல் நேவ் சம்மந்தப்பட்ட நான் சொன்னால் இப்சிலேட்டலுக்குரியது. அப்போ இது என்ன, இப்சிலேட்டல் பாதிக்கப்பட்ட அதே பக்கம் என்ன செய்யும், உங்களோட முகம் வந்து வீக்னஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி உங்களால் சிரிக்க இயலாது. அதே மாதிரி கண்ணை முழுமையாக மூட இயலாது. ஏன்? எல்லாமே ஃபேஸ் டே எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸ் சம்மந்தமான விஷயங்கள். அப்படி தானே? அப்போ அதெல்லாமே என்ன செய்யப்படுது, பாதிக்கப்பட போகுது. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீக்னஸ் ஆகுதான்,
இப்சிலேட்ரல். என்ன இப்சிலேட்ரல். ஏன் கிரேனியல் நர்வ் சம்மந்தப்படுறது, கிரேனியல் நியூக்ளியஸ் சம்மந்தப்படுறதுனா இப்சிலேட்ரல். இப்சிலேட்ரல் ஃபேஷியல் மசில். ஃபேஷியல் மசில் இப்சிலேட்ரலாக பாதிக்கப்படுமா, அதாவது லீசன் வந்த பக்கத்துலேயே நடக்கும், அதாவது டியூமர் வந்த பக்கத்துலேயே அதே பக்கத்தில் அதுக்குரிய மசில்லாம் பாதிக்கப்படும். அடுத்து மூன்றாவது எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. எப்டியூசன் நியூக்ளியஸ் வந்து பாதிக்கப்படுமா. உங்களுக்கு தெரியும் இந்த எப்டியூசன் நியூக்ளியஸ்ட தொழில் என்ன, நம்மளுக்கு தெரியும் ஐடே அப்டக்ஷனுக்கு உதவும்னு சொன்னோம். சரியா, அதாவது லெட்ரல் ரெக்டஸ் மசிலுக்கு போய் இது சப்ளை பண்ணி எப்டியூசன் நியூக்ளியஸ்லேருந்து போகிற கிரேனியல் நேவ் என்ன, கிரேனியல் நேவ் 6. அந்த கிரேனியல் நேவ் 6 மோட்டர் அவுட்புட் எதுக்கு எடுத்துகிட்டு போவோம், லெட்ரல் ரெக்டஸ்ன்னு சொல்கிற ஐ மசிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஐடே அப்டக்ஷனுக்கு உதவும்னு படித்தோம். அப்போ இப்போ எங்கே இந்த எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டால் அந்த கிரேனியல் நேவ் 6ஆல் கொண்டு போகணுமா, மோட்டார் அவுட்புட்டை கொண்டு போக இயலாது. அப்போ என்ன நடக்கும், எப்டக்ஷன் நம்மளால் லெட்ரல் ரெக்டஸ் மசில் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. எப்டக்ஷன் ஏற்படுமா, ஏற்படாது. இப்போ என்ன நடக்க போதோ, நம்மளோட லெட்ரல் ரெக்டஸ் மசில் வந்து என்ன செய்ய போதோ பெரேசிஸ் ஏற்பட போகுதுன்னு சொல்லுவாங்க. பெரேசிஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா பக்கவாதம். அப்போ பெரேசிஸ் ஆஃப் லெட்டரல் ரெக்டஸ் மசில். சரியா, இது என்ன இப்சிலேட்ரலுக்குரிய இது. ஏன் எப்டியூசன் நியூக்ளியஸ் தனி பாதிக்கப்படுது, நியூக்ளியஸ் கிரேனியல் நேவ் அதில் நியூக்ளியஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டால் இப்சிலேட்ரல். சரியா, அடுத்தது பார்க்குங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் வெஸ்டிபுலர் நியூக்ளியை பாதிக்கப்படுமா. நம்மளுக்கு தெரியும் வெஸ்டிபுலர் நியூக்ளியை என்னத்துக்கு உதவும், வெஸ்டிபல் நியூக்ளியிலேருந்து வர கிரேனியல் நேவ்னா கிரேனியல் நேவ் 8. சரியா, அப்போ வெஸ்டிபல் நியூக்ளியஸ் தான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவும் படித்தோம். அப்படி தானே, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெஸ்டிபல் நியூக்ளியை உதவும். அப்போ இது பாதிக்கப்பட்டீங்கன்னா டியூமர் வரதால் இது பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் என்ன, பேலன்ஸ் இல்லாமல் போனால் என்னென்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பேலன்ஸ் இல்லாமல் போனால் என்னென்ன நடக்கும், வேட்டிகோ வரும். வேட்டிகோனா என்ன, தலை சுற்றல் ஏற்படும். அதே மாதிரி என்ன, நிஸ்டாக்மஸ்னு ஒன்று படிக்கணும், கண் தானாக அசைகிறது. சரி, பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது. அப்போ கண்ணால் நம்ம பேலன்ஸ் பண்ணி பாட முடியுமா, பாட முடியாது. இப்போ கண் வந்து என்ன செய்யும், தானாக செய்யும். அப்போ நிஸ்டாக்மஸ் ஏற்படும். சரியா, அடுத்தே மாதிரி 5வது சொல்கிறாங்க கொக்லியர் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. சரியா, கொக்லியர் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. அப்போ இந்த கொக்லியர் நியூக்ளியை பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும், உங்களுக்கு கொக்லியர் நியூக்ளியை என்னதுக்கு உதவும், ஹியரிங்க்கு உதவும்னு படிக்கும். அப்போ என்ன, கேட்கும் திறன், ஹியரிங் வந்து என்ன செய்யும், லொஸ் ஆகும். அப்படி தானே. அப்போ சொல்கிறாங்க இம்பேர்மெண்ட் பாதிக்கப்படுமா என்ன, ஹியரிங். சரியா, ஹியரிங் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து 6வது சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் எதால் வருவார், பிரெயின் சிஸ்டமை தாண்டி, அதாவது பொன்செல்லாம் தாண்டி தண்ணி வரணும். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் மோட்டர் அவுட்புட் எடுத்துகிட்டு, அதாவது மோட்டர் அவுட்புட் எடுத்துகிட்டு வர பிரதான பாத்வேயான கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் பொன்சால தான் வரணும். அப்போ அவரும் பொன்சால வர நேரம் இந்த டியூமர் வந்தால் பாதிக்கப்படுவார். அப்போ சொல்கிறாங்க கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்பட்டால் நடக்கும். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக். சரியா, கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி பிரமிடல் ட்ராக் பாதிக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஏன் கோர்டிகல் ட்ராக்கு தான் இன்னும் பேர் பிரமிடல் ட்ராக். அப்போ இந்த பிரமிடல் ட்ராக் இல்லாட்டி கோர்டிகல் ஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் என்ன, மோட்டார் அவுட்புட் வராது. அப்படி தானே, மோட்டார் அவுட்புட் வராட்டி பாருங்கள் கொண்டாலெட்டல் ஹெமிபரசிஸ் ஏற்படும். ஏன் கொண்டாலெட்டல் நான் ஏற்கனவே இப்போ விளங்கப்படுத்திக்கிறேன். சரியா, ரைட்னால் லெஃப்ட் பாதிக்கப்படும், லெஃப்ட்னால் ரைட் பாதிக்கப்படும். அதாவது டியூமர் வந்து ரைட் சைடில் ஏற்பட்டால் லெஃப்ட் சைடு ஏன் க்ரோஸ் ஆகுது தானே, லோவர் மெடிலாவில் க்ரோஸ் ஆகிறதால பாருங்கள், லோவர் மெடிலாவில் இப்படி க்ரோஸ் ஆகிறதால ரைட்னால் லெஃப்ட்னால் ரைட், அதை தான் கொண்டாலெட்டல் ஹெமிபரசிஸ்னு என்ன, தசைகள் வேலை செய்யாமல் போகுது, அது ஏற்படும். அப்போ என்ன ஏற்பட போகுது, கொண்டாலெட்டல் ஹெமிபரசிஸ் ஏற்பட போகுது. சரியா, அடுத்து 7வது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிரேனியல் நேவ் 5 பிரின்சிபல் நியூக்ளியஸ். சரியா, பிரின்சிபல் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. பிரின்சிபல் நியூக்ளியஸ் அது எதிர கிரேனியல் நேவ் 5. அப்போ பிரின்சிபல் நியூக்ளியஸ்லேருந்து வரது என்ன, கிரேனியல் நேவ் 5. அப்போ இந்த நம்மளுக்கு தெரியும் பிரின்சிபல் நியூக்ளியஸான கிரேனியல் நேவ் 5ல் கடத்தப்படுறது என்ன, இந்த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியஸால் கடத்தப்படுறது என்னன்னு சொன்னோம்,
பின்சோலோ சென்சரி நியூக்ளியஸ் தானே. அதில் கடத்தப்படுறது என்ன சென்சேஷன் போகணும்னு படிக்கும். அதில் தொழிலில் போய் பாருங்கள், ஃபைன் டச் கொண்டு போகப்படும். அதாவது ஃபேஸுக்குரிய ஃபைன் டச் கொண்டு போகப்படும். அப்படி தானே. இப்போ இது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் டியூமர் வரதால் ஃபேஸுக்குரிய ஃபைன் டச் போகுமா? போகாது. அப்போ அது என்ன செய்ய போகுது? பாதிக்கப்பட போகுது. அப்போ என்ன? ஃபேஸுக்குரிய ஃபைன் டச் பாதிக்கப்பட போகுது. அப்போ சொல்கிறாங்க அனஸ்தேசியா ஏற்படுமா? அனஸ்தேசியான்னு சொன்னால் எதிர் அனஸ்தேசியான்னு சொல்கிறது சென்சேஷன் முழுமையாக இல்லாமல் போகிறது. அதுக்கு தான் சொல்லுவாங்க மெடிக்கல் பேட்டில் அனஸ்தேசியா. அது எதிர் அனஸ்தேசியா சென்சேஷன் இல்லாமல் போகும் டு ஃபைன் டச் இல்லாட்டி லைட் டச். ஃபைன் டச், லைட் டச் எல்லாம் உண்டு. அப்போ இந்த பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு டியூமர் பொன்சில் டியூமர் பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு முகத்தில் ஒரு பஞ்சை ஃபேஸில் இருந்தால் நீ கொண்டு போகிறது. அப்போ அந்த ஃபேஸில் நீங்கள் ஒரு பஞ்சால் தொட்டிங்கன்னு சொன்னால், பஞ்சால் எடுத்து தொட்டிங்கன்னு சொன்னால் அவருக்கு அதை உணரையெல்லாம் போகும். ஏன்? சென்சேஷன் லொஸ் ஆகி இருக்குது, அனஸ்தீசியா ஏற்பட்டிருக்குது ஃபைன் டச்சில். ஆனால் உங்களுக்கு தெரியும், படித்தோம் ஜிஎஸ்ஏ கொலம்பில் சரியா, கிரேனியல் 5 கூறிய 3 வகையான நியூக்ளியஸ் இருக்குன்னு படித்தோம். ஒன்று மெசன்செபாலிக், அதே மாதிரி பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ், அதே மாதிரி வேறு என்ன படித்தோம்? ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸ். சரியா, இப்படி படித்தோம். அப்போ பாருங்கள், இந்த மெசன்செபாலிக்கால் தான் நம்ம சொன்னோம் ப்ரோப்ரியோசெப்ஷன் கொண்டு போகப்படும். சரியா, ஹெட்டில் உள்ள ப்ரோப்ரியோசெப்ஷன் இதால் கொண்டு போகப்படும், மெசன்செபாலிக்கால் கொண்டு போகப்படும். அந்த மெசன்செபாலிக் நியூக்ளியஸில் இருந்து என்ன கிரேனியல் 5 கொண்டு வரும். இந்த கிரேனியல் 5ஆல் கோர்டெக்ஸுக்கு இந்த ப்ரோப்ரியோசெப்ஷன் கொண்டு போகப்படும்னு பார்த்தோம் தொழில் பார்க்குற நேரம். அதே மாதிரி பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் இவரால் இவரில் வந்து கிரேனியல் 5 எதை கொண்டு போவார்? ஃபைன் டச், ஃபேஸில் கூறிய ஃபைன் டச்சாக கொண்டு போவார். அதே மாதிரி ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸால் என்ன கொண்டு போவார்? பெயின், டெம்பரேச்சர், குரூ டச், ஃபேஸுக்குரிய பெயின், டெம்பரேச்சர், குரூ டச் எல்லாம் இந்த ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸால் கிரேனியல் 5ஆல் கோர்டெக்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் உணரப்படும் படிக்கும். அப்போ இப்போ பாருங்கள், இதில் பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் மட்டும்தான் என்ன செய்யப்படுது? பாதிக்கப்படுது. அதனால தான் என்ன ஃபைன் டச் அவருக்கு இல்லாமல் போகுது. ஆனால் ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸோ மெசன்செபாலிக் நியூக்ளியஸோ என்ன செய்யலை? பாதிக்கப்படையில்லை. அப்போ அவருக்குரிய இந்த ஸ்பைனல் ட்ரைஜெமினல் நியூக்ளியஸால் கொண்டு போகிற பெயின், டெம்பரேச்சர்லாம் என்ன செய்வார்? அவரெல்லாம் சரியாக கொண்டு போகப்படுவார். அதேமாதிரி மெசன்செபாலிக்கில் கொண்டு போகிற ப்ரோப்ரியோசெப்ஷனும் என்ன சரியாக கொண்டு போகப்படுவார். அப்போ பிரின்சிபல் நியூக்ளியஸ் சென்சரி நியூக்ளியஸ் பாதிக்கப்படுறதால அனஸ்தீசியா ஏற்படும். இதில் ஃபைன் டச்சில் மட்டும்தான், இல்லாட்டி லைட் டச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா, லைட் டச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபைன் டச், லைட் டச் எல்லாம் ஒன்று தான். அப்போ இதான் பிரின்சிபல் சென்சரி நியூக்ளியஸ் டியூமர் வர்றதால பாதிக்கப்படுறதால ஏற்படுறது. அடுத்தது 8வது. அடுத்தது நம்மளுக்கு தெரியும் என்ன? எசெண்டிங் பாத்வே. ஸ்பைனல் கோர்டால் போகிற எசெண்டிங் பாத்வே என்னென்ன நம்மளுக்கு தெரியும்? டோர்சல் கோலம் பாத்வே, அதே மாதிரி அண்டர் ஸ்பைனோதெர்மிக் பாத்வே அல்லது லேட்டரல் ஸ்பைனோதெர்மிக் பாத்வே. ரெண்டையும் சேர்த்து அண்டர் லேட்டரல் பாத்வேன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாதிக்கப்படுறது என்ன? பாதிக்கப்பட போகிறது நம்மளோட டோர்சல் கோலம் பாத்வே. ஏன்? அவரும் பொன்சால தண்ணி போகணும். டியூமர் இவர் பாத்வேயும் பாதிக்கப்படுவார், டோர்சல் கோலம் பாத்வே. அதே மாதிரி வேறு யார் பாதிக்கப்படுவாங்க? அண்டர் ஸ்பைனோதெர்மிக் பாத்வே, லேட்டரல் ஸ்பைனோதெர்மிக் பாத்வே. அவங்க ரெண்டையும் சேர்த்து நான் அண்டரோ லேட்டரல் பாத்வேன்னு எழுது. அண்டரோ லேட்டரல் பாத்வே, இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ இவங்க பாதிக்கப்படுறதால என்ன வரப்போகுது? சென்சரி லாஸ் வரப்போகுது. என்ன சென்சரி லாஸ்? அதாவது நம்மளுக்கு டோர்சல் கோலம் பாதிக்கப்பட்ட என்ன ப்ரோப்ரியோசெப்ஷன் அதால் கொண்டு போகிற சென்சரி லாஸ் எல்லாம் என்ன செய்யாது? போகாது கோர்டெக்ஸுக்கு. அப்போ நம்ம அது பாதிக்கப்பட போகுது. அதே மாதிரி அண்டரோ லேட்டரல் பாத்வே இல்லை அண்டர் ஸ்பைனோதெர்மிக் பாத்வேன்னு ஒன்று இருக்குதுன்னு, அதால் என்ன கொண்டு போகப்பட போகுது? அதுக்குரிய நம்மளுக்கு தெரியும் குரூ டச் அதெல்லாம் கொண்டு போகப்பட போகுது. அப்போ அதுக்குரிய என்ன லாஸ் ஏற்பட போகுது. அதே மாதிரி லேட்டரல் ஸ்பைனோதெர்மிக் பாத்வேயால் என்ன கொண்டு போகப்படுது? டெம்பரேச்சர், பெயின், உடம்புல உள்ள டெம்பரேச்சர் பெயின் தான் கொண்டு போகப்பட போகுது. சரியா, இதெல்லாம் என்ன செய்ய போகுது? பாதிக்கப்பட போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்ன லாஸ்? சென்சரி லாஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான். பாருங்கள், இதால் கொண்டு போகப்படுறது சென்சரி லாஸ் ஏற்பட்டால் கொண்ட்ராலேட்டர்னு சொன்னேன். அது எதிர்ப்பக்கம். ஏன் எல்லாம் க்ரோஸ் ஆகிற பாருங்கள், எல்லாம் க்ரோஸ் ஆகுது. அப்போ எல்லாமே என்ன? கொண்ட்ராலேட்டருக்குரியது. கொண்ட்ராலேட்டர் சென்சரி லாஸ் ஏற்படும். சரியா, அதாவது ஃபைன் டச், வைப்ரேஷன், ப்ரோப்ரியோசெப்ஷன், பெயின், டெம்பரேச்சர் எல்லாமே பாதிக்கப்பட போகுது. சரி தானே? டோர்சல் கோலமால் கொண்டு போகிறது எல்லாம், அதே மாதிரி அண்டர் லேட்டரல் பாத்வேல கொண்டு போகிற எல்லாம் பாதிக்கப்பட போகுது. அடுத்தது 9வது பாருங்கள்,
இன்னொன்று சொல்கிறாங்க வந்து கோர்டிகோ பொண்டோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ் பாதிக்கப்படுமா. என்ன கோர்டிகோ பொண்டோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ். அதே மாதிரி இல்லாட்டி செரிபெல்லர் படங்கள் இதுவும் பாதிக்கப்பட்டாலும் டியூமரால் என்ன விளைவு வரும்னா, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் போன்ஸில் வந்து பொண்டை நியூக்ளியை இப்படி இருப்பார். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் பிரதான பாதையான மோட்டார் அவுட்புட்டு கொண்டு வர கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் இவர் இடைவெளியால் தான் போவார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேற ஒரு பாத்வே அதில் என்ன நடக்கும்னு சொன்னேன். பாருங்கள், வேற ஒரு பாத்வேயில் கோர்டெக்ஸ்லேருந்து என்ன நடக்கும், இந்த பொண்டை நியூக்ளியஸுக்கு வந்து சினப்ஸ் நடக்கும்னு சொன்னேன். சினப்ஸ் நடந்து என்ன மிடில் செரிபெரல் படங்கள் இப்போ போன்ஸில் அவரோடாக என்ன செய்யும், அடுத்த ஸ்டார்ட் ஆகி செரிபெல்லம் கால் இணைஞ்சிருக்கும் 2 சைட்லேயும், அதுக்கு போகும்னு சொன்னேன். அதான் என்ன கோர்டிகோ பொண்டோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ்னு சொன்னேன். கோர்டெக்ஸ்லேருந்து வருது, பொண்டை நியூக்ளியஸுக்கு வருது, செரிபெல்லர் படங்களோடாக போகுது. அதான் என்ன கோர்டிகோ பொண்டோ செரிபெல்லர் ஃபைபர்ஸ்னு சொன்னோம். அந்த ஃபைபர்ஸ் என்ன செய்ய போகுது, இப்போ போன்ஸில் டியூமர் வந்தால் இந்த ஃபைபர்ஸ் பாதிக்கப்பட போகுது. இல்லாட்டி என்ன, இந்த செரிபெரல் படங்கள் இருக்குது தானே, மிடில் செரிபெரல் படங்கள், இவர் பாதிக்கப்பட போகிறாராம். அதுகள் பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும்டா, சரியா உங்களுக்கு தெரியும் செரிபெல்லம் தான் என்ன செய்யும், இப்போ நம்மளுக்கு நடக்கிறதுக்குரிய மோட்டார் அவுட்புட் வந்து கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் பிரதான பாதையால் வந்து கால் தசைகளுக்கு வரும், நீ நடன்னு சொல்லி நடக்கிறதுக்குரியது மட்டும், சரியா. அதே மாதிரி என்ன மோட்டார் அவுட்புட் வந்தாலும் அது இப்போ கையிலேருந்து ஒரு பொருளை எடுக்க போகிறோம்னு சொன்னால் கை தசைகளுக்கு வரும், என்ன இந்த பொருளை எடுன்னு தான் வரும். ஆனால் இந்த செரிபெல்லம் தான் என்ன செய்வார், அதை சரியாக செய்வார். எப்படி இப்போ நடக்கிறேன்னு சொன்னால் நம்ம சரியாக ஸ்மூத்தாக நடக்கிறோம் தானே, அந்த வேலையை பார்க்குறது யாருன்னா இந்த செரிபெல்லம் தான், இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு கையால் ஒரு பொருளை எடுக்க போகிறோம்னா சரியாக கையை கொண்டு போய் வச்சு சரியாக எடுத்துகிட்டு ஒரு நடுக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னால் அதை சரிப்படுத்துகிற யார், இந்த செரிபெல்லம். அப்போ இப்போ இந்த செரிபெல்ல படங்கள் இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்மூத்தாக நடக்குமா, நடக்கப்படாது. அப்போ நம்ம நடப்போம் தான், சரியா. கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் படாட்டி இப்போ இவர் பாதிக்கப்பட்டிருந்தால் யோசிப்பாங்க சரியாக தான் நடப்போம். ஆனால் என்ன, சரியாக நடந்தாலும் ஸ்மூத்தாக நடப்போமா, ஒரு அந்த குடிக்கி போட்டு நடக்கிற மாதிரி, குடிகாராக்கள் நடக்கிற மாதிரி ஒரு தள்ளாட்டம் மாதிரி தான் நடப்போம். அப்போ நடையில் ஒரு என்ன தள்ளாட்டம் வரும், அந்த நடக்கிறதுல தள்ளாட்டம் வர்றதுக்கு பேர் தான் அட்டெக்சியான்னு சொல்லுவாங்க. என்ன அட்டெக்சியா, சரியா. அப்போ என்ன ஏற்படும், அட்டெக்சியா ஏற்படும். அதே மாதிரி என்ன பேலன்ஸ் என்ன இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி என்ன கைகால்ட இயக்கமெல்லாம் சரியாக நடக்குமா, அப்போ கோஆர்டினேஷன் என்ன நடக்கப்படும், ஸ்மூத்தாக இருக்காது. கோஆர்டினேஷன் வந்து என்ன செய்யப்படும், குறைவு ஏற்படும். கோஆர்டினேஷனில் குறைவு ஏற்படும். அப்போ இதெல்லாம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அப்போ இவ்வளோ தான் டியூமர் ஆஃப் போன்ஸால் ஏற்படுற இது லீசனும் டியூமர் ஆஃப் போன்ஸால் ஏற்படுற விளைவுகள். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பொன்னைன் ஹீமரேஜ். இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறோம் என்ன, பொன்னைன் ஹீமரேஜை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது தலைப்பு என்னடா, பொன்னைன் ஹீமரேஜ். பொன்னைன் ஹீமரேஜ், சரியா. அப்போ பாருங்கள், பொன்னைன் ஹீமரேஜ்னா நான் சொன்னேன்னு பிளட் வெசல், அதாவது பொன்ஸுக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல் கிழிஞ்சி ஹீமரேஜ் ஏற்பட்டால் பிளட் சப்ளை இருக்குமா, இருக்காது. அப்போ என்னென்ன ஆர்டரி பிளட் வெசல் கிழியுதுன்னு சொன்னால் பாருங்கள், ஒன்று சொல்கிறாங்க பொன்ஸுக்கு சப்ளை பண்ணுற பேசைலர் ஆர்ட்ரி, பிறகு படிப்போம் பிளட் சப்ளையெல்லாம். அப்போ இப்போ தெரிஞ்சு கொள்ளுங்க, பிளட் சப்ளையெல்லாம் பிறகு படிப்போம். இந்த பொன்ஸுக்கு சப்ளை பண்ணுற பேசைலர் ஆர்ட்ரி, அதே மாதிரி அண்டேரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி, அதே மாதிரி இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி, சரி. அதே மாதிரி சுப்பீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரி. இப்படி 4 வகையான ஆர்ட்ரி பாதிக்கப்படுறதால பொன்னைன் ஹீமரேஜ் ஏற்படும். அப்போ இந்த பொன்ஸுக்கான பிளட் சப்ளை என்ன செய்ய போகுது, பாதிக்கப்பட போகுது. அதனால் என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ இது பார்க்குறதுக்கு முதல் ஏற்கனவே நான் சொன்னது தான், அதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இப்சிலேட்ரல், சரியா, இப்சிலேட்ரல், யூனிலேட்ரல், பைலேட்ரல், கொன்ட்ராலேட்ரல். இதுக்கான இப்படின்னா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போவோம். ஏற்கனவே சொன்னது தான் பாருங்கள். இப்சிலேட்ரல்னு சொன்னால் என்னென்னா
இப்போ ஒரு லீசன் வந்துச்சுன்னு சொன்னால் சரியா, இப்போ ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு எடுங்களேன் சரியா. இப்போ ரைட் சைடில் ஒரு லீசன் வந்துச்சுன்னு சொன்னால், ரைட் சைடில் ஒரு லீசன் வந்துச்சுன்னு சொன்னால் சரியா, அந்த ரைட் சைடில் லீசன் வந்த பக்கமே உங்களோட பொடியோட பார்ட்ஸ் வந்து என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். இப்போ லீசன் ரைட் சைடில் வந்தால் ரைட் சைடே பாதிக்கப்படும். ஆனால் லெஃப்ட் சைடில் என்ன சரியாக வேலை செய்யும். இதான் என்ன இப்சிலேட்டரல்னு சொல்கிறது. அதே மாதிரி யூனிலேட்டரல்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ரைட் லெஃப்ட் சைடில் இப்போ உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு லீசன் வந்துச்சுன்னு சொன்னால் சரியா, யூனிலேட்டரல்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு பக்கம் அது ரைட் சைடாகவும் பாதிக்கப்பட்டு அதில் இது குறைஞ்சிருக்கலாம், இல்லாட்டி லெஃப்ட் சைடும் பாதிக்கப்பட்டு குறைஞ்சிருக்கலாம் சரியா. அப்போ எந்த இது லீசன் வந்துச்சுன்னு அதை என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம், கருத்தில் கொள்ள மாட்டோம். அதை கருத்தில் கொள்ளாமல் விளைவை பார்ப்போம். ரைட் சைடில் மட்டுமா வந்துருக்கு, அப்போ இது யூனிலேட்டரலில் வரும். அதே மாதிரி ரைட் சைடில் வராமல் லெஃப்ட் சைடில் மட்டுமா வந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது யூனிலேட்டரல். அதாவது ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருந்தால் சரியா, ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டால் யூனிலேட்டரல்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு வந்து லீசன் ஏற்பட்ட பக்கத்தை கருத்தில் கொள்வோமான்னு கேட்டால் கருத்தில் கொள்ள மாட்டோம் சரியா. ஆனால் இப்சிலேட்டரில் கருத்தில் கொள்வோம். ஏன், லீசன் ஏற்பட்ட பக்கமே என்ன செய்யணும், இது பாதிக்கப்படணும், பாதிக்கப்படாதானே இப்சிலேட்டர். இப்போ பைலேட்டரல் என்ன, இப்போ ரைட் லெஃப்ட்னு எடுக்கிறேன். பைலேட்டரல்னு சொன்னால் இதுவும் வந்து லீசன் எந்த பக்கம் ஏற்பட்டுச்சு அதெல்லாம் கருத்தில் கொள்ள தேவையில்லை. ரைட்லேயும் ஏற்படலாம், லெஃப்ட்லேயும் ஏற்படலாம். ஆனால் என்ன செய்யும், விளைவு வந்து ரெண்டு பக்கமும் கட்டாயம் இப்படி ஏற்பட்டு இருக்கணும் சரியா. இப்போ லீசன் எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது என்ன, கருத்தில் கொள்ள தேவையில்லை. ஆனால் வந்து எங்கால பக்கம் பாடி பார்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, அது ரைட் பக்கம் லெஃப்ட் பக்கம் ரெண்டுமே பாதிக்கப்பட்டால் அது என்ன பைலேட்டரில் வரும். ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டால் என்ன வரும், யூனிலேட்டரலுக்குள்ள வரும். ரெண்டு பக்கம் பாதிக்கப்பட்டால் பைலேட்டரலுக்குள்ள வரும். இது விளங்கிச்சா. அதே மாதிரி கொண்ட்ராலேட்டரல்னா என்னென்னா, ரைட் லெஃப்ட் இந்த வைங்களேன், ரைட் பக்கம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் லெஃப்ட் பக்கத்தில் பாதிக்கப்படுமா, ரைட் பக்கம் பாதிக்கப்பட்டால் லெஃப்ட் பக்கம் பொடியில் ஏதாவது பாதிப்பு வருமா. அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரைட் பக்கம் பொடியில் ஏதாவது பாதிப்பு வருமா. அப்போ பாருங்கள், இப்சிலேட்டரும் கொண்ட்ராலேட்டரும் தொடர்புபடுது. இப்சிலேட்டர்னால் லீசன் இருக்கிற பக்கத்திலேயே என்ன வரணும், அது மோட்டார் அவுட்புட் ஏதாவது பாதிக்கப்படணும், அப்படி தானே. அதான் இப்சிலேட்டர், லீசன் இருக்கிற பக்கமே பாதிக்கப்படுது சரியா. அது என்ன, லீசன் எங்கால பக்கம் அதையும் கருத்தில் கொள்வோம், பாதிக்கப்பட்ட இடத்தையும் கருத்தில் கொள்வோம். கொண்ட்ராலேட்டரும் என்ன, லீசன் இருக்கிற பக்கத்தையும் கருத்தில் கொள்வோம், அதுக்கு என்ன அது பக்கமாக அதுக்கு எதிர்பக்கம் இல்லையா. அப்போ பாதிக்கப்பட்ட பக்கத்தையும் என்ன செய்யும், கருத்தில் கொள்வோம். இப்சிலேட்டர் கொண்ட்ராலேட்டரில் ரெண்டையும் கருத்தில் கொள்வோம். ஆனால் யூனிலேட்டரல் பைலேட்டரில் இந்த பாதிக்கப்பட்ட லீசன் வந்த இடத்த கருத்தில் கொள்ள மாட்டோம் ரெண்டுலேயுமே. ஆனால் யூனிலேட்டரில் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் பாதிப்பு வரலாம், ரைட் லெஃப்ட்னா லெஃப்ட். ஆனால் பைலேட்டரில் வந்து ரைட் லெஃப்ட்னு ரெண்டுமே ஒரு அடியில் பாதிக்கப்பட்டு இருக்கணும், அதான் பைலேட்டர். இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஏன் இதை சொன்னேன்னு சொன்னால், இந்த பொன்னைன் ஹீமரேஜில் ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஒன்று இந்த யூனிலேட்டரலுக்குரியது, இன்னொன்று பைலேட்டரலுக்குரியது, ரெண்டு பார்க்க போகிறேன் சரியா. அப்போ பாருங்கள், யூனிலேட்டரல் அதே மாதிரி பைலேட்டரல் சரியா. இப்போ பெஸ்ட்டு யூனிலேட்டரில் பார்ப்போம். அப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இப்சிலேட்டரல்னு சொன்னால் என்ன, லீசன் வந்த பக்கத்தை கருத்தில் கொண்டு அதே பக்கம் பாதிக்கப்பட்டால் இப்சிலேட்டர். கொண்ட்ராலேட்டரல் என்ன, லீசன் வந்த பக்கத்துக்கு எதிர்பக்கமாக பாதிக்கப்பட்டால் அது கொண்ட்ராலேட்டர். இப்போ யூனிலேட்டரல் என்ன, உங்களுக்கு தெரியும், யூனிலேட்டரல் என்ன, ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் பாதிக்கப்பட்டு இருக்கணும், அப்படி தானே. ஏதாவது ஒரு பக்கம் அது வந்து லீசனை கருத்தில் கொள்வோமா, கருத்தில் கொள்ள மாட்டோம். இப்போ பாருங்கள், இந்த யூனிலேட்டரல்னு சொல்கிறால் இப்சிலேட்டரலுக்குள்ளேயும் வருவார், கொண்ட்ராலேட்டரலுக்குள்ளேயும் வருவார். ஏன்னு பாருங்கள், இப்போ இப்சிலேட்டரல்னு சொன்னால் என்ன, ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கும், அதாவது லீசன் வந்த பக்கத்துக்கு அதே பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், யூனிலேட்டரல்னா என்ன மீன், ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு. ரைட் சைடில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ரைட் சைடில் மோட்டார் அவுட்புட் பாதிக்கப்படும், லெஃப்ட் சைடில் பாதிக்கப்படுமா, பாதிக்கப்படாது. யூனிலேட்டரில் வர விளக்கம் என்ன, ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் பாதிக்கப்படணும். பாருங்கள், இப்சிலேட்டரில் ஏதாவது என்ன ரைட் சைடு மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, லெஃப்ட் சைடு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை. அதேமாதிரி கொண்ட்ராலேட்டர்லையும் பாருங்கள், லெஃப்ட் சைடு பாதிக்கப்பட என்ன, ரைட் சைடு பாதிக்கப்படணும், அப்படி தானே. அப்போ யூனிலேட்டரில் என்ன, ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்படுது. பாருங்கள், கொண்ட்ராலேட்டர்லையும் லெஃப்ட் சைடு பாதிக்கப்பட்டால் ரைட் சைடு மட்டும் தான், ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, லெஃப்ட் சைடு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை. அப்போ இந்த யூனிலேட்டர்னு சொல்கிற ஆள் வந்து இப்சிலேட்டரல் வகைகளையும் வருவார், கொண்ட்ராலேட்டர்களையும் உள்ளடங்குவார், அதையும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பைலேட்டரல் அப்படி இல்லை, பைலேட்டரல் ரெண்டு பக்கம் பாதிக்கப்படணுமே ஒரு அடியில் சரியா. அப்போ யூனிலேட்டரல்னு சொல்கிறால் இப்சிலேட்டர்களையும் வருவார், கொண்ட்ராலேட்டர்களையும் வருவார், அதை தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ யூனிலேட்டரல்னு சொல்கிறால் இப்சிலேட்டர்களையும் வருவார், கொண்ட்ராலேட்டர்களையும் வருவார். அப்போ பாருங்கள், யூனிலேட்டரல்னு சொல்கிறால் யாருக்குள்ளே வருவார், இப்சிலேட்டர்களையும் உள்ளடங்குவார்,
அதே மாதிரி கொண்டாலேட்டர்களையும் உள்ள அனுப்புவார். சரியா, கொண்டாலேட்டர்களுக்குள்ளேயும் உள்ள அனுப்புவார். இப்போ பாருங்கள் என்னென்ன ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுதுன்னு சொல்ல போகிறேன். ஒன்று சொல்கிறாங்க இதால் ஃபேசியல் நியூக்ளியஸ், யூனிலேட்டரலுக்குள்ளே ஃபேசியல் நியூக்ளியஸ், சரியா, போன்ஸ்ட ஹீமரேஜ் ஏற்படுறதால ஃபேசியல் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. உங்களுக்கு தெரியும் ஃபேசியல் நியூக்ளியஸ்னால் என்ன, கிரேனியல் நர்வ் 7 அதுலேருந்து வரும். அதனால் என்ன, ஃபேசியல் நியூக்ளியஸ்ட வேலை என்ன, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வெளிக்காட்டுறது, அப்படி தானே. அப்போ இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குமா, இருக்காது, விளங்கிச்சா. அப்போ இது வந்து ஃபேஷியல் நியூக்ளியஸ் ஏற்படுறதால இது யூனிலேட்டரல் தான். ஆனால் யூனிலேட்டரலுக்குள்ளேயும் என்னென்னு சொன்னால் இப்சிலேட்டரல் வாய்க்குரியது, அதாவது பாதிக்கப்பட்ட அதே பக்கம் என்ன செய்யப்படுமா, பாதிக்கப்படுமா, ஃபேஷியல் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுறதால. சரியா, அது எங்கால ஹீமரேஜ் ஏற்பட்டுச்சோ அங்கால பக்கமே என்ன செய்யுமா, பாதிக்கப்படுமா. யூனிலேட்டர் வகை தான், ஆனால் என்ன, இப்சிலேட்டரலுக்குரியது. சரி, அப்போ இது என்னதுக்குரியது, இப்சிலேட்டரலுக்குரியது. சரி, இதால் என்ன பாதிப்பு ஏற்படும், ஃபேஷியல் பரலைஸ் ஏற்படும். பரலைஸ்னா வேக்காகவும் போகும், ஃபேஸ் மசில் தான். சரியா, அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக், நம்ம பிரதான பாதையான மோட்டார் அவுட்புட்டை கொண்டு வர கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக், அவர் என்ன செய்வார், பாதிக்கப்படுவார். அவர் பாதிக்கப்பட்டால் இவரால் என்ன நடக்கும், உங்களுக்கு மோட்டார் அவுட்புட் வருமா, வரப்படாது. அப்போ என்ன, பரலைஸ் ஏற்படும். எதில் பரலைஸ் ஏற்படும், பரலைசிஸ் ஏற்படும். எதில் ஏற்படும் பரலைஸ், அதாவது மோட்டார் அவுட் கொண்டு வர என்ன, அப்பர் லிம்பாக இருக்கலாம், லோவர் லிம்பாக இருக்கலாம், லிம்ஸ் பகுதியில் பரலைஸ் ஏற்படும். சரியா, அது என்னது வகைக்குரியதுன்னு சொன்னால் இது வந்து கொண்டாலேட்டலுக்குரியது. ஏற்கனவே சொன்னதுனே, இப்போ கிரேனியல் நர்வ் அதில் நியூக்ளியால் வாரது எல்லாம் இப்சிலேட்டல், நேரத்தோட சொன்ன மாதிரி. அதே மாதிரி கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக் சென்சரியை கொண்டு போகிற அந்த பாத்வேயால் வாரதெல்லாம் என்ன, கொண்டாலேட்டலுக்குரியது. அப்போ இதெல்லாம் என்ன, கொண்டாலேட்டலுக்குரியது. ஆனால் கொண்டாலேட்டலாக இருந்தாலும் அது என்னதுக்குரியது, யூனிலேட்டல். ஏன் இப்சிலேட்டல் கொண்டாலேட்டல் என்னும் யூனிலேட்டல் வகைக்குரியது. மேலே சொன்ன எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ இப்சிலேட்டல் கொண்டாலேட்டல் மேலே எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் என்ன, யூனிலேட்டல் வகைக்குரியது தான். சரியா, அடுத்து பாருங்கள் மூன்றாவது, எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. அதே மாதிரி மீடியல் லாங்கிடியூனல் ஃபெசிகுலஸ், மீடியல் லாங்கிடியூனல் ஃபெசிகுலஸ் இது பாதிக்கப்படுறதாலும் எம்எல்எஃப்னு சொல்லுவாங்க. சோட்டா என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கண்ட 6 வகையான மசில் இருக்குது. சரியா, கண்ட என்ன 6 வகையான மசில் இருக்குது. பிறகு நம்ம படிப்போம் இதை பற்றி டீட்டெயில்ஸாக. நான் இப்போ இங்கே இது கதைக்கிறதால இதை சொல்கிறேன்னு பாருங்கள். முதலாவது மசில் வந்து என்னென்னு சொன்னால், ரெக்டஸில் 4 மசில் இருக்குது. சரியா, ரெக்டஸில் என்ன 4 வகையான மசில் இருக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு உதவும், கண்ட மூமெண்ட், கண்ணை அசைக்கிறதுக்கு உதவுற மசில். சரியா, அதே மாதிரி ஒப்ளீக்கில் வந்து 2 வகையான மசில் இருக்குது, ஒப்ளீக்னு சொல்லுவோம். பாருங்கள், ரெக்டஸில் என்னென்ன ரெக்டஸ்னால் மீடியல் ரெக்டஸ், லெட்டரல் ரெக்டஸ், சரியா, அதே மாதிரி சுப்பீரியர் ரெக்டஸ், அதே மாதிரி இன்ஃபீரியர் ரெக்டஸ். அதே மாதிரி ஒப்ளீக்கில் 2, ஒன்று சுப்பீரியரும் இன்ஃபீரியர் ஒப்ளீக் மசில். இப்படி 6 வகையான மசில் இருக்குது என்னது, கண்ட மூமெண்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன், உங்களோட கண் இப்படி இருக்குன்னு வைங்க. சரியா, கண் என்ன இருக்குது, இப்படி இருக்குது. இது உங்களோட மூக்கு பகுதின்னு வைங்க. இங்கால என்ன இருக்கும், காது இருக்கும், அப்படி தானே, இங்கால காது இருக்கும், அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மீடியல் ரெக்டஸ் மசில் இருக்கிறார் தானே, அவர் என்னத்துக்கு உதவுவார்னு சொன்னால், உங்களோட கண் மொழியை சரியா இப்படி அசைக்கிறதுக்கு. சரியா, எப்படி அசைக்கிறதுக்கு, இப்படி அசைக்கிறதுக்கு என்ன உதவுவார், மீடியல் ரெக்டஸ். ஏன் மீடியல் ரெக்டஸ் மசில்னு சொன்னால், இதான் உங்களுக்கு தெரியும் சென்டர், மூக்கு தண்ணி சென்டர். அதான் என்ன, இப்போ சென்டரை நோக்கி வந்த என்னென்னு எல்லாம் சொன்னோம், மீடியல் பக்கம்னு சொன்னோம். சென்டரை விட்டு விலகி போனால் அது லெட்டர்னு சொன்னோம். அப்போ சென்டரை நோக்கி தான் இப்போ கண் ரெண்டு வந்திருக்குது, மூக்கை நோக்கி. அப்போ அது என்ன, மீடியல் ரெக்டஸ் மசில் தான் உதவுவார். சரியா, அதே மாதிரி சரியா. அப்போ இது ரைட் கண், இது லெஃப்ட் கண்ணுண்டா பாருங்கள், லெஃப்ட் கண்ணில் என்ன உதவுவார், மீடியல் ரெக்டஸ் மசில். அதே மாதிரி ரைட் கண்ணிலையும் மீடியல் ரெக்டஸ் மசில் உதவினா தான் என்ன, கண் இப்படி வரலாம். இப்படி வாரதுக்கு பேர் சொல்கிறது என்னென்னு சொன்னால், மூக்கை நோக்கி வாரதுக்கு பேர் இதை தான் சொல்லுவோம் எடெக்ஷன் சொல்லுவோம். என்ன, எடெக்ஷன்.
அது மீடியல் ரெக்டஸ் மசில் என்னத்துக்கு உதவும்? எடக்ஷனுக்கு உதவும். சரிதானே? அது இருக்கட்டும். அடுத்தது வந்து பாருங்கள், கண் வந்து இப்படி போகணும். அப்படி தானே? இங்கால சைடுக்கு போகணும். அதுக்கு உதவுறது என்னென்னு சொன்னால் பாருங்கள், லெட்ரல் பக்கம், அதாவது சென்டரை விட்டு விலகி போகிறீங்க 2 பக்கம். அப்போ லெட்ரல் ரெக்டஸ் மசில் உதவும். சரியா? அப்போ இதை சொல்கிறது கண் இப்படி 2 பக்கமும் இங்கால போகிறது, காதை நோக்கி போகிறது சொல்கிறது எப்டக்ஷன்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் அதுதான் சொன்னேன், எப்டக்ஷன் சொல்கிறது இதை தான். அதுக்கு உதவுறது எப்டியூசன் நியூக்ளியஸ். சரியா? அதே மாதிரி அப்போ பாருங்கள், லெட்ரல் ரெக்டஸால் தான் எப்டக்ஷன் ஏற்படுது. இதுக்கு உதவுறது என்ன? கிரேனியல் நேவ், அதாவது எப்டியூசன் நியூக்ளியஸ். அதில் வந்து வர கிரேனியல் நேவ் 6, அப்படி தானே? கிரேனியல் நேவ் 6 உதவும். மீடியல் ரெக்டஸுக்கு என்ன அது செய்கிறது வந்து என்ன? எடக்ஷன் வேலையை செய்யும். இந்த மீடியல் ரெக்டஸுக்கு சப்ளை பண்ணுறது யாருன்னா கிரேனியல் நேவ் 3. கிரேனியல் 3 எதுலேருந்து வரும்? ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து வரும். அப்படின்லாம் படித்தோம். கிரேனியல் நேவ் 3. சரியா? இது ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து வரும். அப்போ அது வந்து எடக்ஷன் வேலையை செய்யும். அதே மாதிரி பாருங்கள், சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசில் இருக்குது. இந்த சுப்பீரியர் ரெக்டஸ் மசில் என்னதுக்கு உதவும்னு சொன்னால், சரியா, உங்களோட கண்ணை வந்து இப்படி மேலே அசைக்கிறதுக்கு உதவுது தான் என்ன? சுப்பீரியர் ரெக்டஸ் மசில். சரியா? அதுக்கு என்ன கிரேனியல் நேவ் உதவும்னா கிரேனியல் நேவ் 3 தான் அதுக்கும் உதவும். சரியா? அதே மாதிரி இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசில்னு சொன்னால் என்னென்னா, கண்ணை வந்து இப்படி கீழே அசைக்கிற. சரியா? அதுக்கும் என்ன? கிரேனியல் நேவ் 3 அதுதான் என்ன செய்ய போதும்? உதவ போகுது. சரியா? அப்போ பாருங்கள், அப்போ இவ்வளோ முடிஞ்சு. அதே மாதிரி சுப்பீரியர் ஒப்ளிக், இன்ஃபீரியர் ஒப்ளிக்னு இருக்கிறார். இவர் என்னதுக்குன்னு சொன்னால், சரியா, சுப்பீரியர் ஒப்ளிக்னா பாருங்கள், கண்ணை வந்து எப்படி அசைக்கன்னு சொன்னால், இந்த சுப்பீரியர் ஒப்ளிக் மசில் என்னதுக்குன்னா கண்ணை எப்படி இங்கே அசைக்கிறதுக்கு கீழே தான். ஆனால் என்ன? வெளியே கீழே மீடியல் சைடாக இல்லை லெட்டரல் சைடுக்கு அசைக்கிறதுக்கு உதவுகிறது தான் என்ன? சுப்பீரியர் ஒப்ளிக். அதாவது இந்த பொசிஷனுக்கு, இந்த கருப்பாலைக்கு பொசிஷனுக்கு அது என்ன? சுப்பீரியர் ஒப்ளிக் மசில். அப்போ அதுக்கு உதவுற என்னென்னு சொன்னால் கிரேனியல் நேவ் 4 உதவும். கிரேனியல் நேவ் 4னா என்ன? ட்ரொக்லியர் நியூக்ளியஸ்லேருந்து வர நேவ் தான் கிரேனியல் நேவ் 4. அது உதவுறது தான் என்ன? சுப்பீரியர் ஒப்ளிக் மசிலுக்கு உதவும். அதே மாதிரி சரி, அதே மாதிரி இந்த இன்ஃபீரியர் ஒப்ளிக் மசில் என்னதுக்கு உதவும்னு சொன்னால் பாருங்கள், இந்த இன்ஃபீரியர் ஒப்ளிக் மசில் இங்கே கண் அசைக்கிறதுக்கு உதவும். இப்படி, அதாவது மேலே லெட்டரல் சைட் பக்கம். சரியா? இன்ஃபீரியர் ஒப்ளிக் மசில் உதவும் வெளி பக்கமாக நகர்த்துறதுக்கு. இதுக்கு என்னென்னா கிரேனியல் நேவ் 3 தான் உதவும். சரியா? கிரேனியல் நேவ் 3 பாருங்கள், இதுக்கு கிரேனியல் நேவ் 3, இதுக்கு கிரேனியல் நேவ் 3, இதுக்கு கிரேனியல் நேவ் 3. சரியா? இதே மாதிரி இதுக்கும் கிரேனியல் நேவ் 3. லெட்டரல் ரெக்டஸுக்கு வந்து என்ன? எப்டியூசன் நியூக்ளியஸ்லேருந்து வர கிரேனியல் நேவ் 6. சரி தானே? அதை நான் வச்சுக்கணும். இப்போ இது இவ்வளோ மேலேங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னு சொன்னால், இதெல்லாம் பின்னுக்கு படிப்போம். இப்போ நான் இங்கே ஏன் சொன்னேன்னு சொன்னால், இப்போ உங்களோட கண் இருக்குன்னு வைங்க, இப்படி கண் இருக்குது, இது மூக்கு. சரியா? இங்கால காது இருக்குது. இப்போ பாருங்கள், உங்களோட இப்போ நான் இங்கே வந்து என்னதை பற்றி கதைக்க போகிறேன்? எப்டியூசன் நியூக்ளியஸை பற்றி தான் கதைக்க போகிறேன். சரியா? என்னதை பற்றி கதைக்க போகிறேன்? எப்டியூசன் நியூக்ளியஸை பற்றி தான் கதைக்க போகிறேன். இந்த எப்டியூசன் நியூக்ளியஸ் பாருங்கள், 2 எப்டியூசன் நியூக்ளியஸ் இருக்கும். ஒன்று ரைட் பக்கம், இன்னொன்று லெஃப்ட் பக்கம். அப்படி தானே படிக்கும்? ரைட் பக்கம் இருக்கலாம், லெஃப்ட் பக்கம் இருக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் வந்து வலது பக்கம் பார்க்க போகிறீங்கன்னு வைங்க. என்ன பக்கம்? வலது பக்கம். இது ரைட், இது லெஃப்ட். இப்போ நீங்கள் வலது பக்கம் பார்க்க போகிறீங்கன்னா இங்கால பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? இங்கால பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ரைட் கண்மொழி எப்படி வரணும்? இப்படி வரணும். செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி லெஃப்ட் பார்க்கறதுல எப்படி வரணும்? இப்படி வரணும். அப்படி தானே? அப்போ இதுக்கு உதவுற யார்? இது என்ன பேர் சொல்லுவோம்? எப்டக்ஷன்னு சொல்லுவோம். இந்த எப்டக்ஷனுக்கு உதவுற மசில் என்ன? லெட்ரல் ரெக்டஸ் மசில். லெட்ரல் பக்கம் நான் வந்துருக்குது, காது பக்கம். அப்போ லெட்ரல் ரெக்டஸ் மசில். அப்படி தானே? அப்போ இதுக்கு என்ன நியூக்ளியஸ் உதவி இருக்கும்? எப்டியூசன் நியூக்ளியஸ் உதவி இருக்கும். எந்த எப்டியூசன் நியூக்ளியஸ் உதவி இருக்கும்? ரைட் பக்கம் இருந்து வந்த எப்டியூசன் நியூக்ளியஸில் வந்த இது உதவி இருக்கும். இது விளங்கிட்டா? ரைட் சைட்லேருந்து வந்தது தான் உதவி இருக்கும். அதே மாதிரி இங்கே உதவுற யார்?
இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, எடக்ஷன் சொல்லுவோம். மீடியல் நோக்கி மூக்கை நோக்கி வந்த எடக்ஷன். இதுக்கு என்ன, மீடியல் ரெக்டஸ் மசில் உதவும். அப்படி தானே, மீடியல் ரெக்டஸ் மசில். அப்போ இது என்ன மீடியல் ரெக்டஸ் மசில், லெஃப்ட் கண்ட தானே, அப்போ லெஃப்ட் மீடியல் ரெக்டஸ் மசில்னு சொல்லலாம். இது வந்து ரைட் கண்ட தானே, அப்போ ரைட் லெட்ரல் ரெக்டஸ் மசில்னு சொல்லலாம். இது விளங்கிட்டா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் எடக்ஷனுக்கு உதவுற யார், லெட்ரல் ரெக்டஸ் மசில். அதுக்கு சப்ளை பண்ணுறது யார், கிரெனியல் நர்வ் 3. அப்படி தானே, எடக்ஷனுக்கு உதவுறது வந்து யார், லெஃப்ட் மீடியல் ரெக்டஸ் மசில். அதுக்கு சப்ளை பண்ணுறது யார், மீடியல் ரெக்டஸ் மசிலுக்கு பாருங்கள், கிரெனியல் நர்வ் 3. இந்த கிரெனியல் நர்வ் 3 எப்படி சப்ளை பண்ணணும்னு சொன்னால், சரியா பாருங்கள். அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு இந்த லெட்ரல் ரெக்டஸ் மசில் இருக்கிறது தானே, அப்டக்ஷன் வேலையை எப்படி செஞ்சார்னு சொன்னால் பாருங்கள், இந்த அப்டக்ஷன் லெட்ரல் ரெக்டஸ் மசில், அதாவது லெட்ரல் ரெக்டஸ் மசில் ரைட் பக்கம் உள்ள லெட்ரல் ரெக்டஸ் மசில் தான் அப்டக்ஷன் வேலையை செஞ்சிருக்கு. அப்போ பாருங்கள், இப்போ ரைட் பக்கம் தான் பார்க்க போகிறோம். அப்போ ரைட் பக்கம் பார்க்கணும்னு சொன்னால், சரியா உங்களுக்கு தெரியும் எப்டியூசன் நியூக்ளியஸ் 2 இருப்பார். ரைட் பக்கம் 1 இருப்பார், லெஃப்ட் பக்கம் 1 இருப்பார். அப்படி தானே, இதை வந்து நான் ரைட் பக்கம்னு எடுக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் இது. அதே மாதிரி யார் இருப்பார், லெட்ரல் மீடியல் ரெக்டஸ் வேலையை செஞ்ச அவர் யார், எடக்ஷன் வேலையை செஞ்ச கிரேனியல் நர்வ் என்ன 3. கிரேனியல் நர்வ் 3க்குரிய நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் என்ன பேர், ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். அவர் என்ன செய்வார், இப்படி இருப்பார் போன்ஸில். ரைட் பக்கம் 1 இருப்பார், லெஃப்ட் பக்கம் 1 இருப்பார். இப்போ நம்மளோட வேலை என்ன, கண்ணை வந்து வலது பக்கம் அசைக்கிறது. அப்படி தானே, என்ன செய்கிறது, கண்ணை வந்து வலது பக்கம் அசைக்கிறது. அப்போ கண்ணை வலது பக்கம் அசைக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும், வலது பக்கம் நியூக்ளியஸ் தான் வேலை செய்யணும். அப்படி தானே, எப்டியூசன் நியூக்ளியஸ் என்ன வலது பக்கம் வேலை செய்யணும். அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இப்படி வருவார் தகவல். இப்படி வந்து எப்டியூசன் நியூக்ளியஸில் என்ன செய்வார்னு சொன்னால் சினப்ஸ் நடக்கும். சினப்ஸ் நடந்து அடுத்து என்ன நடக்கும், வெளியே கொண்டு போகப்படும், கிரேனியல் நர்வ் மூலமாக வெளியே கொண்டு போகப்படும். அதான் என்ன, கிரேனியல் நர்வ் 6 எப்டியூசன் நியூக்ளியஸ்லேருந்து போகிறது. அந்த கிரேனியல் நர்வ் மூலமாக கொண்டு போய் தெரியும் ரைட் கண்ட யாருக்கு, நம்மட இந்த ரைட் லெட்ரல் ரெக்டஸ் மசிலுக்கு சொல்லுவார், நீ இந்த அப்டக்ஷன் வேலையை செய்யணும்னு சொல்லி கண்ணை கலா செய்ய வைப்பார். இதாங்க நடக்கிறது. ஏன், கண்ணை நம்ம வந்து வலது பக்கம் தானே பார்க்குறோம், அதால் ரைட் பக்கம் உள்ள எப்டியூசன் நியூக்ளியஸ் வேலை செஞ்சிருக்கு. லெஃப்ட் பக்கம் பார்க்கலையே, ரைட் பக்கம் தான் பார்க்குறோம். இது விளங்கிட்டா? இப்படி பார்க்குற நேரம் என்ன செய்வார்னு சொன்னால், சரியா இப்போ வலது பக்கம் பார்க்குற நேரம் என்ன, வலது பக்கம் தானே வேலை செஞ்சுட்டு இருக்குது எப்டியூசன் நியூக்ளியஸ். இதே நேரத்தில் இது வந்து இந்த மசிலுக்கு சப்ளை பண்ணுற அதே நேரத்தில் சரியா இன்னொரு வேலை செய்வார்னு சொன்னால், இங்கால தான் இந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ். இவருக்கு என்ன செய்வார்னு சொன்னால், ஒரு தகவல் அனுப்புவார் அந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸுக்கு, மீடியல் லோங்கியல் ஃபெசிகுலஸ் சொன்னேன் இந்த இருக்கிறார். இவர் வந்து ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு ஆள். மீடியல் லோங்கியல் ஃபெசிகுலஸ்ன்ற ஒரு ஃபைபர். இவர் மூலமாக, இந்த ஃபைபர் மூலமாக சரியா என்ன செய்வார்னு சொன்னால், இந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸுக்கு, அதுவும் எந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ், லெஃப்ட் பக்கம் உள்ள ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ், ரைட் பக்கம் உள்ள ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ் இல்லை, லெஃப்ட் பக்கம் உள்ள ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸுக்கு தகவல் அனுப்பி அவர் என்ன செய்வார்னு சொன்னால், இப்போ ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு தெரியும் ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து என்ன நேவ் வருவார், கிரேனியல் நர்வ் 3 இப்படி வெளியே வருவார். அப்படி தானே, இது என்ன கிரேனியல் நர்வ் 3. இப்போ இந்த கிரேனியல் நர்வ் 3 வெளியே வந்து என்ன செய்வார்னு சொன்னால், அவர் என்ன மசிலுக்கு, மீடியல் ரெக்டஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணுவார். என்ன, லெஃப்ட் பக்கம் உள்ள மீடியல் ரெக்டஸ் மசில், அதான் லெஃப்ட் சைட் மீடியல் ரெக்டஸ் மசிலுக்கு சப்ளை பண்ணி என்ன வேலையை செய்வார், அவரோட வேலை என்ன, எடக்ஷன் வேலையை செய்கிறது. இப்படி தான் நடக்கும். இப்போ எடக்ஷனும் நடந்துட்டு எப்டக்ஷனும் நடக்குது. அப்போ பாருங்கள், எப்டியூசன் நியூக்ளியஸ் தான் 2 வேலையும் செய்கிறார். 2 வேலையும் செய்கிறதால எப்டியூசன் நியூக்ளியஸ் தான் ரைட் பக்கம் ஆக்டிவேட் ஆகி, ரைட் பக்கம் பார்க்குறோம்னா ரைட் பக்கம் ஆக்டிவேட் ஆகி அவரோட வேலையும் செய்கிறார். இன்னொரு ஆளை தூண்டி விட்டு, கிரேனியல் நர்வ் 3 தூண்டி விட்டு மற்ற கண்ட வேலையும் அவர் செய்ய தூண்டுறார். சரியா, அதே மாதிரி இப்போ லெஃப்ட் பக்கம் பார்க்குறோம்னு வைப்போம். அப்போ பாருங்கள், இது உங்களோட கண் சரியா, லெஃப்ட் பக்கம்னா இங்கால பக்கம், இது ரைட் பக்கம், இது லெஃப்ட் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், ரைட்டை கண்ட மொழி எப்படி வரணும், இப்படி வரும். இங்கால பக்கம் லெஃப்ட் கண்டு இப்படி வரும். அப்படி தானே. இப்போ உங்களுக்கு தெரியும், இது மூக்குன்னு எடுத்தால் இங்கால காது. இது என்ன மசில்,
மீடியல் பக்கம் வந்தால் மீடியல் ரெக்டஸ் மசில். மீடியல் ரெக்டஸ் மசில் என்னதுக்கு உதவி இருக்குது? மீடியல் பக்கம் வந்தால் என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர் எடெக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கு பேர் என்ன? லேட்ரல் ரெக்டஸ் மசில். இது என்ன வேலையை செஞ்சிருக்கு? எப்டக்ஷன் வேலையை செஞ்சிருக்கு. இது விளங்கிட்டா? அப்போ பாருங்கள், இது என்ன? மீடியல் ரெக்டஸ் தான் என்ன? ரைட் கண்டு, அதாவது ரைட் மீடியல் ரெக்டஸ் மசில். இது லேட்ரல் ரெக்டஸ் தான் என்ன? லெஃப்ட் மசில். விளங்கிட்டா? இப்படி தான் லெஃப்ட் பக்கம் பார்க்கணுமா இருந்தால் நடக்கும். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா பாருங்கள், என்ன இருப்பார்? நம்மட எப்டியூசன் நியூக்ளியஸ் இருப்பார் இப்படி. அது கீழே என்ன? ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸும் இப்படி இருப்பார். கீழே மேலேயாண்டு நம்ம படித்தோம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? எப்டியூசன் நியூக்ளியஸுக்கு கீழே ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன். நான் கீழே மேலே அந்த குழம்புல பார்த்தோம் இப்படி இருக்கும், சரியா? அப்போ பாருங்கள், இப்படி இருக்கிறாருண்டா நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன பக்கம் பார்க்கணும்? லெஃப்ட் பக்கம் பார்க்கணும், அப்படி தானே? லெஃப்ட் பக்கம் பார்க்கணும்னா என்ன எப்டியூசன் நியூக்ளியஸ் எலக்ட் ஆகும்? நம்மட லெஃப்ட் பக்கம் உள்ள நியூக்ளியஸ் ஆக்டிவேட் ஆகி அவருக்கு என்ன? மோட்டார் சப்ளை வரும். அவருக்கு இப்படி வந்து இங்கே சினாப்ஸ் நடந்து என்ன நடக்கும்? கிரேனியல் நர்வ் 6 மூலமாக என்ன பக்கம் உள்ள? லெஃப்ட் பக்கம் உள்ள, இதானே லெஃப்ட் சைட், இது ரைட் சைட் தானே? லெஃப்ட் சைட் பக்கம் உள்ள லெஃப்ட் ரெக்டர் மசிலுக்கு சப்ளையை கொடுத்து அப்டக்ஷன் வேலையை செய்ய சொல்லுவார். அதே மாதிரி பாருங்கள், இங்கால பக்கம் என்ன? இது நடக்கிற நேரத்திலேயே என்ன செய்வார்னு சொன்னால், எம்எல்எஃப்ட உதவியுடன், எம்எல்எஃப் என்ன? மீடியல் லாங்கிடினல் ஃபாசிகுலர்ஸ்ட உதவியுடன் அந்த ஃபைபர் மூலமாக யாரை ஆக்டிவேட் பண்ணுவார்? ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸை ஆக்டிவேட் பண்ணுவார். அதுவும் எந்த பக்கம் உள்ள? ரைட் பக்கம். ஏன் ரைட் கண் தானே அசையணும்? இங்கால கண்ணு லெஃப்ட் கண்ணே அசைக்க இல்லையே, ஏன் ரைட் கண்ணில் தானே இப்படி போகணும். அதனால் ரைட் கண் குறிய ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸை என்ன செய்வார்? தூண்டி விட்டு அதில் வந்து என்ன? கிரேனியல் நர்வ் 3 போய் என்ன செய்வார்? நம்மட கிரேனியல் நர்வ் 3 போய் என்ன? மீடியல் ரெக்டஸ் மசில், ரைட் பக்கம் உள்ள மீடியல் ரெக்டஸ் மசிலில் எடெக்ஷன் வேலையை செய்ய சொல்லி தூண்டுவார். இப்போ பாருங்கள், இங்கால பக்கம் பார்க்குற நேரம் 2 வேலையும் நடக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் பாருங்கள், எப்டியூசன் நியூக்ளியஸ் இப்படி பாதிக்கப்பட்டால், ரைட் பக்கம் பாதிக்கப்பட்டால் பாருங்கள், ரைட் பக்கம் பாதிக்கப்பட்டு எப்டியூசன் நியூக்ளியஸ் இந்த மசில் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த கணத்தாக்கம் போகுமா? போகாது. போகாடி என்ன? இவரும் வேலை செய்ய மாட்டார், அப்படி தானே? இப்போ 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ கண்ணங்கால பார்க்கலுமா? வலது பக்கம் பார்க்கலுமா? அப்போ வலது பக்கம் பாதிக்கப்பட்டால் பாருங்கள், வலது பக்கம் தான் பார்க்கலாம் போகுது. அப்போ இதே என்ன? இப்சிலேட்டலுக்கு உரியது. அப்போ இப்படி வாரதுக்கு பேர் சொல்கிறது என்னென்னு சொன்னால், paralysis of conjugate ocular deviation சொல்லுவாங்க. என்ன? ocular deviation சொல்லுவாங்க, சரியா? paralysis of conjugate ocular deviation என்ன? வலது பக்கம்னா வலது பக்கம் பார்க்கலாம் போகிறது. இப்போ இடது பக்கம் பாதிக்கப்பட்டால் நியூக்ளியஸ் என்ன செய்யும்? நம்மளுக்கு தெரியும். இவர் என்ன செய்வார்? வேலை செய்யாமல் போவார். அவர் வேலை செய்யாமல் போகிறாண்டா என்ன செய்வார்? இவர் மோட்டார் சப்ளை வருமா? வராது. அதே மாதிரி என்ன? இதாவது மீடியல் லாங்கிடினல் ஃபாசிகுலர்ஸ் மூலமாக சிக்னல் போகுமா? போகாது. ஒக்கிலோமோட்டர் ஆக்டிவேட் ஆக மாட்டார். அப்போ இங்கே மோட்டார் அவுட்புட் வருமா? வராது. அப்போ அதால் வரது தான் paralysis of conjugate ocular deviation வரும்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் பக்கம் பார்க்கலாம் போகும், ரைட் பக்கம்னா ரைட் பக்கம். அது இது என்னதுக்குரியது? இப்சிலேட்டலுக்குரியது. இல்லைங்களா? மீடியல் லாங்கிடினல் ஃபாசிகுலர்ஸ் பாதிக்கப்பட்டாலும் அதான் நடக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுது. இப்போ மீடியல் லாங்கிடினல் ஃபாசிகுலர்ஸ் பாதிக்கப்பட்டால் பாருங்கள், இவர் மட்டும்தான் பாதிக்கப்படுவார். அதே மாதிரி இங்கே என்ன? இவர் மட்டும்தான் பாதிக்கப்படுவார். இப்போ இவர் பாதிக்கப்படுறதால என்ன? இந்த மசில் தான் பாதிக்கப்படும். அதாவது என்ன மசில்? மீடியல் ரெக்டஸ் மசில். அதாவது இது மட்டும்தான் பாதிக்கப்பட போகுது. ஆனால் கண் வந்து என்ன? எப்டக்ஷன் சரியாக நடக்கும். ஏன்? எப்டக்ஷன் நியூக்ளியஸ் பாதிக்கப்படையிலே விளையாட்டு அவர் சரியாக மோட்டார் அவுட்புட்டை சரியாக பிடிச்சிருப்பார். இவர் தூண்டி இங்கே என்ன? இங்கே தான் சென்சேஷன், அதாவது மோட்டார் அவுட்புட் போகாது, அப்படி தானே? எங்கே மோட்டார் அவுட்புட் போகாது, இங்கே தான் மசில் வேலை செய்யாது. அதே மாதிரி இங்கால பக்கமோ வேலை செய்யாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து என்னென்னு சொன்னால், அதால் வாரது அதுக்கு பேர் வந்து paralysis of conjugate ocular deviation சொல்கிறீங்க, சரியா? paralysis of conjugate ocular deviation அதுக்கு பேர் சொல்கிறீங்க. paralysis of conjugate ocular deviation 2 மசிலும் பாதிக்கப்படணும். அப்போ எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டால் தான் அது வாரது என்ன? paralysis of conjugate ocular deviation வரும், சரியா? அப்போ பாருங்கள், நல்லா
எப்டியூசன் நியூக்ளியஸ் சரியாக இருந்து எம்எல்எஃப் மட்டும் பாதிக்கப்பட்டவாருக்கு பேர் பரலைஸ் ஆஃப் கொஞ்சல் லோக்கல் டிவியேஷன் இப்படி சொல்கிறீங்கள. ஏன் அது ஒரு பக்கம் மசில் எப்டக்ஷன் வேலை செய்யும், எடக்ஷன் தான் வேலை செய்யும் போகும் விளங்கிச்சா. அப்போ எப்டியூசன் நியூக்ளியஸ் மட்டும் பாதிக்கப்பட்டால் அது வரும். இல்லாட்டி என்ன எப்டியூசன் நியூக்ளியஸும் பாதிக்கப்பட்டு எம்எல்எஃப்பும் பாதிக்கப்பட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. எப்டியூசன் நியூக்ளியஸும் பாதிக்கப்பட்டு எம்எல்எஃப்பும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா பிரச்சனை இல்லை. அப்போ தனி எம்எல்எஃப் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது இல்லை. இந்த பேரலைஸ் ஆஃப் கொஞ்சல் லோக்கல் டிவியேஷன் வராது விளங்கிச்சா. ஏன் எப்டியூசன் நியூக்ளியஸ் சரியாக வேலை செய்கிறாரு. அப்போ பரலைஸ் ஆஃப் கொஞ்சல் லோக்கல் டிவியேஷன் சொன்னால் ரெண்டு பக்கமும் பாதிக்கப்படணும். அப்போ அது எம்எல்எஃப் மட்டும் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னால் பிள்ளை அந்த கூட்டு. எப்டியூசன் நியூக்ளியஸ் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த கூட்டு சரி. ஆனால் எப்டியூசன் நியூக்ளியஸும் எம்எல்எஃப்பும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இருக்குன்னு சொன்னாலும் அந்த கூட்டு சரி. சரியா. எம்எல்எஃப்னு மட்டும் வந்தால் கூட்டு பிள்ளை விளங்கிட்டா. இதுதான் என்ன இது. அப்போ பொன்ஸில் வந்து ஹீமரேஜ் ஏற்பட்டா, பொண்டைன் ஹீமரேஜ் ஏற்பட்டா இந்த எப்டியூசன் நியூக்ளியஸ் பாதிக்கப்படலாம். சரியா. இல்லாட்டி எம்எல்எஃப்பும் எப்டியூசன் நியூக்ளியஸோட சேர்ந்து பாதிக்கப்பட்டால் இந்த பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும். பரலைஸ் ஆஃப் கொஞ்சல் லோக்கல் டிவியேஷன் வரும் விளங்கிட்டா. இவ்வளோ தான். இப்போ பாருங்கள் யூனிலேட்டருக்குரிய சரியா யூனிலேட்டருக்குரிய பகுதியை முடிச்சிட்டோம். ரெண்டு கதை பண்ண சொன்னேன் தானே. இந்த யூனிலேட்டர் இன்னொன்று பைலேட்டர். யூனிலேட்டருக்கு எல்லாம் காய்ச்சிட்டோம். யூனிலேட்டரில் தான் இப்சிலேட்டரும் கொண்டாலேட்டரும் உள்ளடங்கும். முதலாவது வந்து ஃபேசியல் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுறதால வாரது இப்சிலேட்டர்னு சொன்னேன். கோட்டிக்கு ஸ்பைனல் ட்ராக் பாதிக்கப்படுறது வாரது வந்து பரலைஸ் அந்த வாரது வந்து கொண்டாலேட்டர்னு சொன்னேன். அதே மாதிரி எப்டியூசன் நியூக்ளியஸ் அந்த மீடியல் லாங்கியல் ஃபசிகுலஸ் பாதிக்கப்படுறது வாரது வந்து என்னென்னு சொன்னோம், இப்சிலேட்டர்னு சொன்னோம். சரியா. இப்போ எல்லாமே என்ன இப்சிலேட்டரில் வருது, ரெண்டு வந்துச்சு, கொண்டாலேட்டரில் கொண்டு வந்துச்சு. எல்லாம் என்ன யூனிலேட்டருக்கு உரியது. இப்போ வந்து பைலேட்டரில் பார்ப்போம். சரியா. அடுத்தது என்ன பைலேட்டர். பொண்டைன் ஹீமரேஜால் வர பைலேட்டர் பாதிப்பு. பைலேட்டரில் என்ன கட்டாயம் ரெண்டு பக்கமும் பாதிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். பாருங்கள் இந்த பைலேட்ரல் பொண்டைன் ஹீமரேஜ் அதுண்டா இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை உண்டு. சரியா. இதில் வந்து என்னென்ன பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்கன்னா, முதலாவது சொல்கிறாங்க டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்படுமா. டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்படுமா. அதாவது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை கொண்டு வரதுக்கும் என்ன ஃபைபர்ஸ் இருக்கும் தானே. அதே மாதிரி சிம்பத்தட்டிக் மாதிரி இன்னொன்று இருக்குது என்ன பாராசிம்பத்தட்டிக், அதை கொண்டு வரதுக்கும் ஃபைபர்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் பாதிக்கப்பட்டால், சிம்பத்தட்டிக் என்ன நம்மளுக்கு தெரியும். சிம்பத்தட்டிக்னா ஒரு நாய் திறந்ததுன்னா வியர்வை சுரக்கணும், ஹார்ட் ரேட் கூடணும். இதெல்லாம் வந்து சிம்பத்தட்டிக் ஃபைபரால் தூண்டப்படுறது. இந்த டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன, நீங்கள் ஏதாவது கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் கண் மொழி என்ன செய்யணும், விரியணும். இது விரியணும்னு சொன்னால் அதுக்கு யார் கொண்டு வரது, சிம்பத்தட்டிக் ஃபைபர் தான் மோட்டார் கூட கொண்டு வருவார். அப்படி தானே. இப்போ இது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன, இந்த உங்களோட பியூபில் என்ன நடக்கும், விரியுமா, விரியாது, சுருங்க தான் செய்யும் இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த பியூபில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் மிகவும் என்ன செய்யும், சிறியதாக மாறுமா. அப்போ அதை சொல்கிறாங்க பின் பாயிண்ட் பியூபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சின்னதாக மாறுறது சொல்கிறாங்க என்ன, பின் பாயிண்ட் பியூபிள்ஸ். சரியா. இது பாதிக்கப்படுமா. இந்த டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் வந்து என்ன செய்யுமா, ரெண்டு கண்ணிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் நாண்டி இல்லை, ரெண்டு பக்கமும். சரியா. என்ன செய்யும், ரெண்டு பக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தும். பாருங்கள் டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும், சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி குறையும். அதாவது கண் மொழி பெருசாகுமா, பெருசாகாது. அப்போ என்ன நடக்கும், பராசிம்பத்தட்டிக் வந்து அவரோட தலையீடு தான் இருக்கும். அவரோட வேலை என்ன, கண்ணை சுருக்குற. அப்போ சிம்பத்தட்டிக் இல்லாமல் போனதா பராசிம்பத்தட்டிக் மட்டும்தான் இருக்கும். அவர் என்ன செய்வார், கண்ணை சுருக்கி விட்டுவார். அதான் சொல்கிறாங்க பின் பாயிண்ட் பியூபிள்ஸ் ஏற்படும். கண் சுருங்கி காணப்படும், நல்லா சுருங்கி காணப்படும். அதான் பின் பாயிண்ட் பியூபிள்ஸ் தோணுமா. அப்போ இது ஒரு காரணம் டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர். அப்போ இது வந்து ரெண்டு பக்கம் வர, ரைட் பக்கம் லெஃப்ட் பக்கம் ரெண்டு பக்கம் வந்து வரும். ரெண்டு பக்கம் வர சிம்பத்தட்டிக் டிசெண்டிங் சிம்பத்தட்டிக் ஃபைபர் பாதிக்கப்படுமா. நேரத்தோட சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மட்டும் பாதிக்கப்படாது, ரெண்டு பக்கம் பாதிக்கப்படுறதால ரெண்டு கண்ணையும் என்ன செய்யும், சுருக்கி விட்டுரும். ரெண்டாவது சொல்கிறாங்க ஃபேஷியல் நேவ் நியூக்ளியஸ் பாதிக்கப்படுமா. ஃபேஷியல் நேவோட நியூக்ளியஸ்
அப்போ ஃபேஷியல் நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டால் ஃபேஷியல் நேவோட நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டால் நம்மளுக்கு தெரியும் ஃபேஷியல் நேவோட நியூக்ளியஸ் தான் என்ன முகத்திர எக்ஸ்பிரஷன் முகத்திர அசைவுகளுக்கு உதவும். அப்படி தானே மோட்டார் அவுட்புட்டாக வரும். ஃபேஷியல் நேவ் மூலமாக கொண்டு வந்து கொடுத்து மசிலுக்கு இதை நடக்கும். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நடக்கிறதுக்கு உதவும். அப்போ இந்த ஃபேஷியல் நேவ் நியூக்ளியஸ் வந்து 2 பக்கம் உள்ள இந்த நியூக்ளியஸ் பாதிக்கப்பட்டு சொன்னால் 2 பக்கமும் என்ன செய்யப்படும்? முகத்தில் 2 பக்கமும் பாதிப்பு ஏற்படும். அப்படி தானே? அதனால தான் சொல்கிறாங்க இது என்ன பைலேட்டரலுக்கு உரியது. இது 3வது சொல்கிறாங்க கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட். கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் தான் என்ன? பிரதான மோட்டார் அவுட்புட்டை கொண்டு வர ட்ராக். இந்த கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் தான் என்னதுக்கு உதவும்? உங்களுக்கு தெரியும் மோட்டார் அவுட்புட் தசைகள் இயக்கத்துக்கு உதவும். அப்பர் லிம், லோவர் லிம்ல, டங்ல சில பகுதிகள், கழுத்துல சில பகுதிகளுக்கு உதவும். அப்போ இந்த கோர்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் பாதிக்கப்படுகின்ற 2 பக்கமும் பாதிக்கப்படுமா? சரியா? 2 பக்கமும் பாதிக்கப்பட்டுமா? ஒரு பக்கம் மட்டும் இல்லை, 2 பக்கமும் பாதிக்கப்படுமா? அதனால் என்ன செய்யும்? 2 பக்க கை கால் அசைவுகள் பாதிக்கப்படும். அப்படி தானே? 2 பக்கமும் பாதிக்கப்படுறதால இது என்ன சொல்கிறாங்க? பைலேட்டரலுக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4வது அடுத்தது பாருங்கள், உங்களோட வெப்பநிலை எப்போவுமே சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ப மாறுமா? மாறாது. சூழல் வெப்பநிலை எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் உங்களோட உடல் வெப்பநிலையை மாறாமல் ஒரு பெருமானத்தில் பேணணுமா இருந்தால் அதுக்கு உதவுறது என்ன? நம்மளோட ஹைப்போதலமஸ்ன பகுதி இருக்குது. சரியா? பிறகு பார்ப்போம் ஹைப்போதலமஸ்லாம் என்னது. இந்த ஹைப்போதலமஸ் தான் என்ன செய்யும்னு சொன்னால் நம்மளோட வெப்பநிலையை சரியா என்ன செய்யும்? சூழல் வெப்பநிலை மாறினாலும் மாறாமல் பேன்றால் சரியா இந்த ஹைப்போதலமஸ் இருந்து என்ன நடக்கும்னு சொன்னால் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற பாத்வே, அதாவது சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ப மாறாமல் இருக்கிறதுக்கு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற பாத்வேஸ் எல்லாம் ஹைப்போதலமஸ்லேருந்து தான் வரப்போகுது. சரியா? ஹைப்போதலமஸ் இதெல்லாம் அந்த பாத்வே வந்து எதால் வரும்னு சொன்னால் இந்த கண்ட்ரோல் பாத்வே பிரெயின்ஸ்டாமால் இறங்கி தான் வரணும். சரியா? அப்போ போன்ஸால் வரும் தானே. இப்போ போன்ஸில் வந்து ஹீமலேஜ் எடுத்தால் போன்ஸ் பாதிக்கப்படும் தானே. அப்போ என்ன செய்யும்? இந்த பாத்வே பாதிக்கப்படும். ஹைப்போதலமஸ்லேருந்து வர பாத்வே பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் பொடியை வந்து டெம்பரேச்சரை பேணே இல்லை. பொடி டெம்பரேச்சர் பேணே இல்லாட்டி அது என்ன? நம்மளோட சூழல் வெப்பநிலை மாற மாற நம்மளோட அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்மளோட டெம்பரேச்சரும் மாறிக்கொண்டே போகும். இதுக்கு பேர் சொல்கிறது வந்து என்னென்னா போக்கிலோ தேர்மியான்னு சொல்லுவாங்க. என்ன? போக்கிலோ தேர்மியான்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா போக்கிலோ தேர்மியா. அப்படின்னா என்னென்னா போக்கிலோ தேர்மியான்னு என்னென்னா சூழல் வெப்பநிலை மாறுறதுக்கு ஏற்ப நம்ம உடல் வெப்பநிலையும் மாறிக்கொண்டே போகுமா. ஏன்? ஹைப்போதலமஸ்லேருந்து வர பாத்வே பாதிக்கப்படுறதால. ஏன் பாதிக்கப்படுறது? போன்ஸில் ஏற்படுற பாதிப்பால். அதனால் நம்மளோட உடல் வெப்பநிலை பேணே இயலாது. சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ப என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன? போக்கிலோ தேர்மியா ஏற்படும். சரியா? இதான் அடுத்த பாதிப்பு. அப்போ இவ்வளோ தான் என்ன போன்ஸ்ட பாதிப்பு. அப்போ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்போ இதோட போன்ஸ் முடிஞ்சு அடுத்து வந்து மிட் பிரெயினை பற்றி அடுத்த கிளாஸ் வீடியோவில் படிப்போம்.